தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வழங்கும் சொல்லுங்கள் வெல்லுங்கள் ரமதான் சகர் நேர சிறப்பு நிகழ்ச்சி. மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் சகோதரர் ஃபைசல் நிசார் அவர்களும் சிராஜுதீன் அவர்களும் தொடர்கிறார்கள். அவர்களுக்கான இரண்டாவது சுற்றின் முதல் கேள்வி. உங்களுக்கான கேள்வி: ஒருவன் பக்கத்து வீட்டு பெண்ணிடம் விபச்சாரம் செய்வது எத்தனை பெண்களிடம் விபச்சாரம் செய்வதற்கு சமம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்? ஏ 10 பெண்களிடம், டி 25 பெண்களிடம், சி 50 பெண்களிடம், டி 100 பெண்களிடம். உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது. இதுல 50-50 சாய்ஸ் இருக்கு, அதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம். ஏ 10 பெண்கள் 50-50 சாய்ஸ் இருக்கு, மிஸ் பண்ணிராதீங்க. அதுல பயன்படுத்தி. இது கன்ஃபார்மா? 10 பெண்கள். இது கன்ஃபார்ம். வெளியேற நேரினால் இழந்த பெற்ற பரிசு அல் குர்ஆனை நீங்கள் இதுவரை அல் குர்ஆன் தமிழாக்கத்தை இதுவரை அன்பளிப்பாக பெற்றிருக்கிறீர்கள், அது இழந்துவிட நேரிடும். கன்ஃபார்மா? கம்ப்யூட்டர் ஜி ஏ 10 பெண்களிடம் என்ற சரியான பதிலை சொல்லியிருக்கிறார்கள். இதற்கான ஆதாரம் அகமதில் 22,734வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. நீங்கள் விபச்சாரத்தை பற்றி என்ன கருதுகிறீர்கள் என்று தம் தோழர்களிடம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அல்லாஹ்வும் அவன் தூதரும் தடை செய்த ஒன்றாகும், இது மறுமை நாள் வரை ஹராமாகும் என்று பதிலளித்தார்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் தோழர்களிடம், ஒருவன் பக்கத்து வீட்டு ஒரு பெண்ணிடம் விபச்சாரம் செய்வதை விட மற்ற 10 பெண்களிடம் விபச்சாரம் செய்வது தண்டனை லேசானதாகும் என்று கூறினார்கள். இது அகமதில் 22,734வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. உங்களுக்கான இரண்டாவது கேள்வி: ஒருவன் பக்கத்து வீட்டாரிடம் திருடுவதும் எத்தனை வீட்டில் திருடுவதற்கு சமம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்? 25 வீட்டில், 100 வீட்டில், 10 வீட்டில், 50 வீட்டில். உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது. ஒருவன் பக்கத்து வீட்டாரிடம் திருடுவது எத்தனை வீட்டில் திருடுவதற்கு சமம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்? 10 வீட்டில். ஆப்ஷன் 10 வீட்டில். 50-50 ஆப்ஷன் இருக்கு. இன்ஷாஅல்லாஹ். விடை கன்ஃபார்மா தெரியுமா? ஆமா இன்ஷாஅல்லாஹ் தெரியும். கம்ப்யூட்டர் ஜி 10 வீட்டில் என்று சொல்லி இருக்கிறார்கள். சரியான பதிலை சொல்லி இரண்டாவது சுற்றின் மூன்றாவது கேள்விக்கு செல்கிறார்கள். இதற்கான ஆதாரம் அகமதில் 22,734வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. உங்களுக்கான மூன்றாவது கேள்வி. இதுல நீங்க 50-50 ஆப்ஷன் பயன்படுத்திக்கலாம். பயன்படுத்தலாம் இந்த கொஸ்டின் அடுத்த சாய்ஸ்ல அந்த ஆப்ஷனை பயன்படுத்த முடியாது. உங்களுக்கான மூன்றாவது கேள்வி: உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி காலத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிமார்களுக்கு வருடத்திற்கு எத்தனை திர்ஹம் உதவி தொகையாக வழங்கி வந்தார்கள்? ஏ 15,000 திர்ஹம், பி 14,000 திர்ஹம், சி 13,000 திர்ஹம், டி 12,000 திர்ஹம். உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது. 50-50 பயன்படுத்தி ஆகணும். கம்ப்யூட்டர் ஜி 50-50 இரண்டு தவறான பதிலை நீக்கி விடுங்கள். பி 14,000 மற்றும் 12,000 திர்ஹம். டி 12,000. டி 12,000. சகோதரர்கள் சரியான பதிலை சொல்லி மூன்றாவது சுற்றுக்கு தகுதி பெறுகிறார்கள். 12,000 திர்ஹம் என்பது சரியான பதில். இதற்கான ஆதாரம் தபகாத் இப்னு சாத் பாகம் 8 பக்கம் 110 இடம்பெற்றிருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தமது ஆட்சி காலத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவியருக்கு வருடத்திற்கு 12,000 திர்ஹம் உதவித்தொகையை வழங்கி வந்தார்கள் என்ற செய்தி இடம்பெற்றிருக்கிறது. இது மூன்றாவது சுற்று. இந்த சுற்றுல உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, கேள்வியை மாற்றிக்கொள்ளலாம். எப்படி இருக்கு? ரொம்ப ஈஸியா இருக்கும். சென்ற முறையை விட இந்த முறை ரொம்ப இலகுவான கொஸ்டின். 50-50 நீங்க தேவையில்லாம தான் பயன்படுத்திருக்கீங்க, அப்படிதானே? ரெண்டு பேர் சேர்ந்து சொல்றப்போ ஒரு இலகுவா இருக்கு. மூன்றாவது சுற்றுக்கு போயிடலாமா? கம்ப்யூட்டர் ஜி மூன்றாவது சுற்றின் முதல் கேள்வி: காபின் அஸ்ரஃப் நான் கொல்வதற்கு தயார் என்று கூறிய நபி தோழர் யார்? சஹல் பின் சாத் ரலியல்லாஹு அன்ஹு, காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு,
மஸ்லாமா பின் முகமது ரலியல்லாஹு அன்ஹு, முகமது பின் மஸ்லாமா ரலியல்லாஹு அன்ஹு. உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது. சியா நீங்கள் இதுவரை 7 கேள்விகளுக்கு பதில் சொல்லி 3000 ரூபாயை அன்பளிப்பாக பெற்றிருக்கிறீர்கள். சிஇடிஎன் மஸ்லமா பின் முகமது சொல்லிடும் நீ சொல்கிறதான் அது ஈஸி தான் பாரு. 19 செகண்ட் இருக்கு. நீங்க கேள்வியை மாற்றிக்கொள்ளலாம். இது ஈஸியாக இருக்கு உங்களுக்கு சிறைதான். அல்லது கேள்வியை மாட்டீங்கன்னா கம்பல்சரி விடையை சொல்லி ஆகணும். அல்லது வெளியேறினா வெளியேறிக்கலாம். 3000 ரூபாய் பரிசு கிடைக்கும். கேள்வியை மாற்றிடுமா? கேள்வி மாத்திரலாம். மாத்திக்கிறீங்களா? இதுல எது உங்களுடைய சாய்ஸ்? சி மஸ்லமா. மஸ்லமா பின் முகமது. முகமது பின் மஸ்லாமா ரலியல்லாஹு அன்ஹு அப்படிதானே? இல்ல மஸ்லமா பின் முகமது அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். சியா? சி என்பது கம்ப்யூட்டர் ஜி, சி என்பது சரியான விடையா? தவறான விடை. தப்பித்துக் கொண்டீர்கள். உங்களுக்கான இதற்கான ஆதாரம் முகமது பின் மஸ்லமா புகாரியில் நீ சொன்ன 4037வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. உங்களுக்கான அடுத்த கேள்வி, இது சாய்ஸ் கேள்வி. ஓகே. இந்த கேள்விக்கு நீங்க கம்பல்சரி பதில் சொல்லி ஆகணும். வெளியேற முடியாது. சரியா? ஓ வெளியேறாங்க. அப்படி மதீனாவில் இருந்து எத்தனை மைல் தூரத்தில் உஹது மலைப்பகுதி இருந்தன? தெரியுமா? சுமார் 4 மைல், சுமார் 3 மைல், சுமார் 2 மைல், சுமார் 5 மைல். உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது. 3 தான் இருக்கு. சரியான பதிலை சொன்னால் உங்களுக்கு 4000 ரூபாய் அன்பளிப்பாக கொடுக்கப்படும். அப்படிதான் நினைக்கிறேன். அவ்வளோ தெரியல. சாய்ஸ் பயன்படுத்தினா வெளியேற முடியாது. கம்பல்சரி நீங்க ஆன்சர் சொல்லி ஆகணும். 14 வினாடிகள் தான் இருக்கு. இதுவரை 7 கேள்விகளுக்கு பதில் சொல்லி 3000 ரூபாய் பெற்றிருந்தீர்கள். பதில் சொல்லணும், இல்லைன்னா வெளியேற நேரிடும். ஆப்ஷன் பி 3 மைல். பி சொல்லித்தானே ஆகணும். சொல்லித்தானே ஆகணும். சரியான பதிலா? மிக விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கக்கூடிய சொல்லுங்கள் வெல்லுங்கள் நிகழ்ச்சியின் போட்டியில் பங்கு பெற்று சகோதரர் ஃபைசல் அவர்களும் சிராஜுதீன் அவர்களும் 7 கேள்விகளுக்கு பதில் சொல்லி 8வது கேள்வியில் சுமார் 3 மைல் என்கின்ற பதிலை சொல்லி இருக்கிறார்கள். கம்ப்யூட்டர் ஜி, இது சரியான பதிலா? சொல்லுங்கள். இது சரியான பதில். இதன் மூலம் நீங்கள் 8 கேள்விகளுக்கு பதில் சொல்லி 4000 ரூபாய் அன்பளிப்பாக பெறுகிறீர்கள். இதற்கான ஆதாரம் மதீனாவில் இருந்து சுமார் 3 மைலுக்கு குறைவான தூரத்தில் உள்ள உஹது மலைப்பகுதியில் நடந்தது என்ற செய்தி இடம்பெற்றிருக்கிறது. உங்களுக்கான 9வது கேள்வி. கம்ப்யூட்டர் ஜி, 9வது கேள்வி. உஹது போரில் இணை வைப்பாளர்களின் எண்ணிக்கை எத்தனை? 2000, 1000, 3000, 4000. உங்களுடைய நேரம் தொடங்குகிறது. உஹது போரில் இணை வைப்பாளர்களின் எண்ணிக்கை எத்தனை? 2000, 1000, 3000, 4000. வெற்றி பெற்றால் 5000 ரூபாய் பரிசு. 3000 கன்ஃபார்மாக குயிட் பண்ணிடலாம். ஆப்ஷன் இ பண்ணிடலாம். ஆப்ஷன் டியா? இல்ல குயிட் பண்ணிடலாம். குயிட் பண்றீங்களா? வெளியேறுகிறீர்கள். வெளியேறிக்கிறோம். அப்ப இது வரைக்கும் நீங்க 4000 ரூபாய் வெற்றி பெற்றிருக்கீங்க. அத்தோட வெளில போறேங்கிறீங்க. ஆமாம். செலக்ட் பண்ணிருந்தா எதை செலக்ட் பண்ணிருப்பீங்க? 3000. 3. சரியான பதிலாக இருந்து நீங்கள் 5000 பெற்றிருக்கலாம். ஆனால் வெளியேறியதால் அந்த பரிசை நீங்கள் இழக்கிறீர்கள். சரியான பதில் கம்ப்யூட்டர் ஜி 3000 என்பது சரியான பதில். இதற்கான ஆதாரம் பதுல் பாரி பாகம் 7 பக்கம் 346 உஹது போரில் இணை வைப்பாளர்களின்
எண்ணிக்கை 3000 நபர்கள் இருந்தனர் என்ற செய்தி இடம்பெற்றிருக்கிறது. மிக சிறப்பாக 8 கேள்விகளுக்கு பதில் சொல்லி 4000 ரூபாயை நீங்கள் அன்பளிப்பாக பெறுகிறீர்கள். உங்களுடைய மார்க்க சிந்தனை, மார்க்க தேடுதல் அதிகரிப்பதற்கு இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த நிகழ்ச்சியில் மிக சிறப்பாக பங்கு பெற்று பெரம்பலூரை சேர்ந்த ஃபைசல் அவர்களும் சிராஜுதீன் அவர்களும் 4000 ரூபாயை அன்பளிப்பாக பெறுகிறார்கள். அவர்களுடைய மார்க்க சிந்தனை மேலும் மேலும் அதிகரிக்க இறைவனிடத்தில் பிரார்த்தனிப்போம். இந்த பரிசு தொகையை வழங்கக்கூடிய ஸ்பான்சர் சொல்லுங்கள் வெல்லுங்கள் நிகழ்ச்சியின் இந்த பரிசை வழங்குவோர் ஸ்டீல் போர்ட் டீலர்ஸ் இன் அயர்ன் அண்ட் ஸ்டீல், ஸ்டீல் போர்ட், மண்ணடி, சென்னை. மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வழங்கும் சொல்லுங்கள் வெல்லுங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்மோடு இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்திருக்கிறார் திருச்சியை சேர்ந்த உமர் அவர்கள். உமர் பாய், சொல்லுங்கள் வெல்லுங்கள் நிகழ்ச்சி ரூல்ஸ் எல்லாம் தெரியும் இல்லையா? விறுவிறுன்னு போவீங்க. அப்போ இன்ஷா அல்லாஹ் போயிடலாமா? மொத்தம் 10 கேள்விகள். அந்த 10 கேள்விகள்ல 4 கேள்விகளுக்கு சாய்ஸ் கிடையாது, 2-3 கேள்விகளுக்கு சாய்ஸ் உண்டு. போயிடலாமா? உமர் அவர்களுக்கான முதல் கேள்வி, உஹது போரில் தோலினால் ஆன தண்ணீர் பைகளை சுமந்து சென்ற நபி தோழியர் யார்? ஏ உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா, பி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, சி உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா, டி உம்மு சலீத் ரலியல்லாஹு அன்ஹா. உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது. ஆப்ஷன் சி உம்மு சுலைம். ஆப்ஷன் சி உம்மு சுலைம். தலைப்பை நன்றாக படிச்சீங்க. கேள்விய உஹது போரில் உம்மு சுலைம் தோலினால் ஆன தண்ணீர் பைகளை சுமந்து சென்ற நபி தோழியர் யார்? உம்மு சுலைம் தான். 24 செகண்ட் இருக்கு. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா, பி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, சி உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா, டி உம்மு சலீத் ரலியல்லாஹு அன்ஹா. உம்மு சுலைம் தான். சி தான். உறுதியா சொல்லலாம். உறுதியா சொல்றீங்களா? உமர் அவர்களுடைய உறுதியான பதில் சரியா இருக்குமா? கம்ப்யூட்டர் ஜி உம்மு சுலைம் என்கின்ற பதிலை சரியாக அளித்திருக்கிறார். சகோதரர் உமர் அவர்களுக்கான இரண்டாவது கேள்வி, உஹது போரில் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொன்றது யார்? ஏ எக்ஸி, பி வக்சி, சி வக்சு, டி வத்ஹி. உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது. ஆப்ஷன் சி வக்சி. ஆப்ஷன் சி வஹசி. சி வக்சி. கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். கம்ப்யூட்டர் ஜி சி என்கின்ற பதிலை சகோதரர் சொல்லியிருக்கிறார். சரியான பதிலா? வக்சி. சரியான பதிலை சொல்லியிருக்கின்றார். இதற்கான ஆதாரம் புகாரியில் 4072வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. சகோதரர் உமர் அவர்கள் 2 கேள்விக்கு சரியான பதிலை சொல்லியிருக்கின்றார்கள். சகோதரர் உமருக்கான 3வது கேள்வி, உஹது போரில் கொல்லப்பட்டவர்களுக்கு எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசா தொழுகை தொழ வைத்தார்கள்? ஏ 7 ஆண்டுகள், பி 6 ஆண்டுகள், சி 8 ஆண்டுகள், டி 5 ஆண்டுகள். உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது. ஆப்ஷன் சி 8 ஆண்டுகள். ஆப்ஷன் சி 8 ஆண்டுகள். கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். படிச்சதுதான் அவ்வளோ கன்ஃபார்ம். படிச்சிருக்கீங்க? உறுதியா? இந்த சம்பவம் படிச்சிருக்கேன். 8 ஆண்டுகள் இந்த இது வந்திருக்கு. இதை வச்சாங்க. 8 ஆண்டுகள். ஆமாம், 8 ஆண்டுகள். மாத்தலாமா? டைம் இருக்கு, மாத்துறீங்களா? அதுவும் சாய்ஸ் இருக்கு. 8 ஆண்டுகள். 8 ஆண்டுகள். கம்ப்யூட்டர் ஜி உஹது போரில் கொல்லப்பட்டவர்களுக்கான எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாஸா தொழுகை தொழ வைத்தார்கள் என்ற கேள்விக்கு 8 ஆண்டுகள் என்ற சரியான பதிலை சொல்லியிருக்கின்றார். இதற்கான ஆதாரம் புகாரியில் 4042வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது போர் நடந்து 8 ஆண்டுகளுக்கு பின் உஹுதில் கொல்லப்பட்டவர்களுக்கு ஜனாஸா தொழுகை தொழ வைத்தார்கள். புகாரியின் 4042வது ஹதீஸ். உங்களுக்கான 4வது கேள்வி, எந்த நபி தோழருக்கு இவ்வுலகத்தை விட சொர்க்கத்தில் ஒரு கைக்குட்டை கிடைப்பது சிறந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்? சஹல் பின் சாத் ரலியல்லாஹு அன்ஹு,
உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு, டி சாத் பின் முவாத் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த நபி தோழருக்கு ஆப்ஷன் டி சாது பின் முவாத். சாத் பின் அபி வக்காஸ். சாது பின் முவாத். ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு ஆடை அன்பளிப்பாக கொடுக்கப்படும் பொழுது இந்த ஹதீஸ் இடம்பெறக்கூடிய செய்தி. சாது பின் முவாத். கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு ஆடை அன்பளிப்பாக வரும் பொழுது நபித்தோழர் கேட்குறாங்க. அப்போ அந்த செய்தியை நபிகளார் அவர்கள் சொல்கிறார்கள். ஆமாம். சாத் பின் முவாத் என்பது சரியான விடையா? கம்ப்யூட்டர் ஜி. சரியான பதில். இதற்கான ஆதாரம் புகாரியில் 3249வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. நபிகளாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பட்டுத்துணி ஒன்று கொண்டு வரப்பட்டது. மக்கள் அதன் தரத்தையும் மென்மையும் பார்த்து வியப்பினார்கள். இதை கண்ட நபிகளாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொர்க்கத்தில் கிடைக்கவிருக்கும் கைக்குட்டைகள் இதைவிட சிறந்தவை என்று கூறினார்கள். இது புகாரியில் 3249வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. இதுவரை 4 கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லி இருக்கிறீர்கள். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் அல் குர்ஆன் தமிழ் மொழியாக்கம் உங்களுக்கு அன்பளிப்பாக வழங்கப்படும். இந்த சுற்றின் 2வது சுற்றுக்கான கேள்விக்கு நீங்கள் செல்ல தயாரா? போலாமா? எப்படி இருக்கு நிகழ்ச்சி? கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது கேள்விகள்லாம். பயனுள்ளதா இருக்கா? அல்ல மார்க்க அறிவுகளை வளர்த்துக்கூடிய ஒரு வாய்ப்பு அல்ல அந்த நிகழ்ச்சி மூலமாக வழங்கியிருக்கு. இந்த கேள்விக்காக எவ்வளவு நாள் நீங்க தயாரானீங்க? அது நம்ம நாட்கள் குறைவாக ஒரு 3-4 நாளில் தான் படிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுவும் சில பயானுகள் நிர்வாக ரீதியாக இருக்கும் காரணத்தினால படிக்க முடியல. 2 நாளில் தான் உட்காந்து சில விஷயங்கள் தேடக்கூடிய வாய்ப்பு கிடைச்சு. இதில் ஒரு முக்கியமான செய்தியை நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பரிசு வாங்காமல் செல்லக்கூடியவர்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நிகழ்ச்சியின் மூலம் 700க்கும் மேற்பட்ட ஹதீஸ்களை நாம் ஆதாரத்தோடு மார்க்க விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்லதொரு வாய்ப்பாக இது அமைந்தது. இது நமக்கு பல்வேறு வகையில் பிரச்சாரம் செய்வதற்கும் உபதேசம் செய்வதற்கும் ஏற்றதாக அமையும். அந்த வகையில் பரிசு பெறாதவர்கள் அறிவை மார்க்க தேடலை பரிசாக பெற்றிருக்கிறார்கள். சகோதரர் உமர் அவர்கள் 2வது சுற்றுக்கு தகுதி பெற்று மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் போட்டியாளராக பங்கேற்கக்கூடிய சகோதரர் உமர் அவர்களுக்கான 2வது சுற்றின் முதல் கேள்வி. இதுல உங்களுக்கு 50-50 ஆப்ஷன் இருக்கு, பயன்படுத்திக் கொள்ளலாம். சகோதரர் உமருக்கான கேள்வி. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வழங்கி வந்த உதவித்தொகை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிகளில் யார் தர்மம் செய்துவிட்டு இவை அனைத்தும் எங்களுக்கு சோதனை என்று கூறினார்கள்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், மாரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது. 50-50 ஆப்ஷன். கேள்வி இருக்கு, டைம் இருக்கு. குழப்பமாக இருக்குது. வேற குழப்பப்படுவீங்க, நேரத்தை சிந்திச்சு பார்த்து கடைசி 50 எடுக்கலாமங்க. இதில் 2 விதமான செய்திகள் இருக்குது, அதனால் கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. என்ன செய்தி உங்களுக்கு குழப்புது? இதில் அது அதிகமாக தர்மம் செஞ்சவங்க வந்து சைனப்பாக இருக்கிறாங்க. அதே நேரத்தில் ஆயிஷா அம்மையார் அவர்களும் தர்மங்களை வந்து அப்பப்போ செய்யக்கூடியவங்களாகவும் இருக்கிறாங்க. சில ஹதீஸ்கள் படிக்க முடியுது. அதனால ஒரு குழப்பமாக இருக்குது. வேற ஒன்று 50-50 போறீங்க. 50-50. சகோதரர் உமர் அவர்கள் 50-50 தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். கம்ப்யூட்டர் ஜி, இதில் தவறான 2 பதிலை நீக்கி விடுங்கள். ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் என்ற பதில் வந்திருக்கிறது. இதில் நீங்கள் எதை தேர்வு செய்ய போகிறீர்கள்? விலகிக் கொண்டால் அல் குர்ஆன் தமிழாக்கத்தோடு நீங்கள் செல்லலாம். இல்லை என்றால் சரியான பதிலை சொல்லி 1000 ரூபாயை நீங்கள் அன்பளிப்பாக பெறலாம். நேரம் கடந்து விட்டது. உம்மு சலமா. உம்மு சலமா. உம்மு சலமா என்பது சரியான விடையா? பார்த்துருவோமா கம்ப்யூட்டர் ஜி? தவறான பதில். ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா என்பதுதான் சரியான விடை. இதற்கான ஆதாரம் தபகாத் இப்னு சாத் பாகம் 8 பக்கம் 110
உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தமது ஆட்சி காலத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவியருக்கு வருடத்திற்கு 12 திர்ஹம் உதவித்தொகையை வழங்கி வந்தார்கள். இவை அனைத்தையும் தர்மம் செய்ததுடன் இப்பணம் நமக்கு சோதனைக்குரியது என்று ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள் என்ற செய்தி இந்த ஹதீஸ் கிரணத்தில் இடம்பெற்றிருக்கிறது. மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றீர்கள். பரிசை விட மார்க்க சிந்தனையை அதிகம் பெற்றுக் கொண்டீர்கள். உங்களுடைய மார்க்க சிந்தனை அதிகரிக்க இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறக்கூடிய அடுத்த போட்டியாளர் நெல்லையை சார்ந்த ரஃபீக் மற்றும் உமர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வழங்கும் சொல்லுங்கள் வெல்லுங்கள் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் நம்மோடு போட்டியில் பங்கேற்க வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் நெல்லையிலிருந்து ரஃபீக் அவர்களும் சகோதரர் உமர் அவர்களும். அஸ்ஸலாமு அலைக்கும். எப்படி உணர்கிறீர்கள் இந்த நிகழ்ச்சியை பற்றி? அல்ஹம்துலில்லாஹ், நல்ல ஒரு ஏற்பாடு. சகோதரர் ரஃபீக் பாய், சஹாபாக்கள் அவ்வளவுக்கு இல்லாட்டாலும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ரயில் பணத்தில் வந்திருக்கோம். எளிமையாக இருந்துச்சு வர்றதுக்கு. முக்கியமாட்டு மார்க்க தேடலுக்காக வந்திருக்கிறீங்க. பரிசு என்பது இரண்டாவது தான், மார்க்க தேடல். நல்ல அருமையான கருத்து. எப்படி போயிட்டு இருக்கு நெல்லையில் தாவா பணிகள்? அல்ஹம்துலில்லாஹ், நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு. இதில் இந்த 10 மாத கால தொடர் இந்த இதில் வந்து நல்லா நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ், நிறைய இனிய மார்க்கம் பண்ணியிருக்கோம், எளிய மார்க்கம் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். தர்பியா நிகழ்ச்சி நிறைய நடந்துட்டு இருக்கு. வாரத்தில் எப்படி ஒரு 10 நிகழ்ச்சிகள் மேலே நம்ம நடத்திட்டு இருக்கோம். நெல்லையை பற்றி சொல்லணும்னா ஒரு குறிப்பிட்ட சில விஷயங்களை மக்களுடைய கவனத்துக்கு கொண்டு செல்லலாம். நெல்லை மேலப்பாளையம் ஒரு ஏகத்துவ கோட்டையாகவே விளங்குகிறது. அல்லாஹ் சுபு தொழுகைக்கே பல நூறு மக்கள் வருவது ஒரு சிறப்பு வாய்ந்த ஒன்று. அதுபோல நம்முடைய தமிழகத்தின் அனைத்து தௌஹீத் பள்ளிகளிலும் சுபு நேர தொழுகைக்கு நூற்றுக்கணக்கான மக்கள் வர வேண்டும். அந்த அளவிற்கு அங்கு மார்க்க பணிகள் பிரச்சாரங்கள் மிக வீரியமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல ஒரு போராட்டம் என்று சொன்னாலோ அல்லது மார்க்கப்பணி என்று சொன்னாலோ பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரளக்கூடிய ஒரு இடமாக கோட்டையாக நெல்லையில் மேலப்பாளையம் விளங்குவது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருட்கொடை. அந்த பகுதியில் இருந்து நீங்கள் வந்திருக்கிறீர்கள். இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய இந்த நிகழ்ச்சி சிறப்பிக்க இறைவனிடத்தில் பிரார்த்தித்து உங்களுக்கான முதல் கேள்விக்கு செல்வோமா? சகோதரர் ரஃபீக் மற்றும் உமர் அவர்களுக்கான முதல் கேள்வி. கம்ப்யூட்டர் ஜி, சொர்க்கத்தில் முதல் உணவு எது? கேள்வியை கேட்ட உடனே டக்குன்னு பதில் தெரிஞ்சிருச்சு. ஏ மீன், பி ஒட்டகம், சி ஆடு, டி மாடு. உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது. ஆப்ஷன் ஏ மீன். கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். சில நேரங்களில் உடனடியாக சொல்லக்கூடிய பதில் கூட தவறாக போய்விடுகிறது சிந்திக்காமல். நேரம் இருக்கிறது, சிந்தித்து பதில் சொல்லுங்கள். நேரம் நிறையா இருக்கு இல்லையா? பதில் சொல்லலாம், யோசித்து சொல்லலாம். அந்த 28 செகண்டுங்கிறது 5 செகண்ட் வரக்கூட தவறான பதிலாக கூட இருந்ததுன்னா யோசிச்சுக்கலாம். சொல்றது சரிதான். ஆனால் இந்த கேள்விக்கு உறுதியாக சொல்ல முடியும். சொர்க்கத்தில் முதல் உணவு மீன். கன்ஃபார்ம். மீனுடைய ஈரல் ஹதீஸ் இல்லை. கேள்விப்பட்டிருக்கீங்க? விரிவாக சொல்கிறோம், அந்த ஈரல். கம்ப்யூட்டர் ஜி, ஏ என்பது சரியான பதில். சகோதரர்கள் இந்த செய்தியை சரியான பதிலை சொல்லியிருக்கிறார்கள். இதற்கான ஆதாரமான ஹதீஸ் புகாரியில் 3329வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. சொர்க்கவாசிகள் முதலில் உண்ணும் உணவு பெரிய மீனின் ஈரல் பகுதியில் உள்ள ஒரு அதிகப்படியான சதையாகும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இது புகாரியில் 3329வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. உங்களுக்கான இரண்டாவது கேள்வி. இரண்டாவதாக சொர்க்கவாசிகளுக்கு வழங்கப்படும் உணவு எது? எல்லாம் உணவு ஐட்டமா வருது. ஏ ஆடு, பி குதிரை, சி காளை மாடு, டி ஒட்டகம். உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது. சி காளை மாடு. ரஃபீக்கா உமர் பாயா? ரஃபீக், இரண்டு பேரும் சேர்ந்தா? சி காளை மாடு. 28 செகண்ட் இருக்கு. கேள்வி சந்தேகத்தின் பேரில் சொல்றீங்களா, உறுதியான பதிலா, படித்திருக்கிறீர்களா? சிந்திச்சு பார்த்துக்குங்க. இரண்டாவது சொர்க்கவாசிகளுக்கு வழங்கப்படும் உணவு எது? 13 செகண்ட் தான் இருக்கு. முடிய போகிறது. சி காளை மாடா? சரியான பதிலை சொல்லி
மூன்றாவது கேள்விக்கு செல்கிறார்கள் சகோதரர் ரஃபிக் மற்றும் உமர் அவர்கள். சென்ற கேள்விக்கான ஆதாரம் முஸ்லிமில் 525வது ஹதீஸாக அது இடம்பெற்றிருக்கிறது. அவர்களுக்கான அடுத்த கேள்வி, ஃபிரு மாஊனா போரின் போது எத்தனை நபித்தோழர்கள் கொல்லப்பட்டார்கள்? A 80, B 90, C 70, D 40. உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது. கன்சல்ட் பண்ணீங்க. திருமாஊனா போரின் போது எத்தனை நபித்தோழர்கள் கொல்லப்பட்டார்கள்? ஆப்ஷன் சி 70. அழுத்தமா சொல்ற மாதிரி இருக்க. கன்ஃபார்மா? அவ்வளோ உறுதியாக இருக்கும். கன்ஃபார்மா? சரியான லாக் பண்ணிடலாமா? உமர்பாய் லாக் பண்ணிடலாமா? கம்ப்யூட்டர் ஜி, சி என்பது சரியான விடை. இதற்கான ஆதாரம் புகாரியில் 4078வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, ஃபிருமாஊனா போரின் போது 70 பேரும் கொல்லப்பட்டனர். புகாரியில் 4078வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. உங்களுக்கான நான்காவது கேள்வி, யமாமா போரின் போது எத்தனை நபித்தோழர்கள் கொல்லப்பட்டார்கள்? A 80, B 90, C 70, D 50. யமாமா போரின் போது எத்தனை நபித்தோழர்கள் கொல்லப்பட்டார்கள்? உங்களுக்கான நேரம். படித்திருக்கிறீர்களா? நீங்கள் வெளியேறினால் பரிசோடு செல்லலாம். வெளியேறினீர்கள் என்று சொன்னால் டிஎன்டிஜே பப்ளிகேஷன் கிஃப்ட் புத்தகம். சொல்லுங்க. சி 70. சென்ற முறையும் சொன்ன பதில் கவனிச்சுங்க. கரெக்டா? சி 70ங்கிறது கன்ஃபார்ம். சி 70 என்பது சரியான பதில். இதற்கான ஆதாரம் புகாரியில் 4078வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, யமாமா போரின் போது 70 பேரும் கொல்லப்பட்டனர். இது புகாரியில் 4078வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அப்ப இதுவரை 4 கேள்விகளுக்கு சரியான பதிலை சொல்லி டிஎன்டிஜே வெளியீடான மொழிபெயர்ப்பு, தமிழ் மொழிபெயர்ப்பு அல் குர்ஆன் அன்பளிப்பாக பெறுகிறீர்கள். உங்களுக்கான இரண்டாவது சுற்று. இந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை நாளைய தினம் பார்க்க மறக்காதீர்கள். இன்ஷா அல்லாஹ்.